ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான். ஐபிஎல் பேசலாமா? சிஎஸ்கே வச்சு ராஜஸ்தான் ராயல் மேட்ச் இருக்குல்ல நாளைக்கு. ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் பேசுகிறோம். ஏன்னா நடுவில் கபடி வேறு வந்துருச்சு. கிரிக்கெட் வேறு ஹால்ட்டில் இருந்தது உங்களுக்கு தெரியும். அண்ட் 3 டீம் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு. பஞ்சாப், குஜராத் அண்ட் ஆர்சிபி. ஃபோர்த் ஸ்பாட் யார் பார்ப்போம்? டெல்லியா, மும்பையா, லக்னோவா? லக்னோவிட்ட ஒரு எட்ஜ் என்னன்னா, ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது அவங்ககிட்ட. 3 ஜெயிச்சா அவங்க போயிடுவாங்க. மும்பை 2 ஜெயிச்சா அவங்க போயிடுவாங்க. டெல்லி 2 ஜெயிச்சா அவங்க போயிடுவாங்க. கன்ஃபியூஷன் சிச்சுவேஷன். ஆக்சுவலி மும்பை வர்சஸ் டெல்லி நாளன்னைக்கு மேட்ச் இருக்குது. அது தட் வில் கிவ் யூ அன் இண்டிகேஷன் யார் போவான்னு. அதுக்கப்புறம் வருவோம், இங்கே வருவோம். சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்கா? நீங்கள் தான் சொல்லணும். நல்ல ரன் ரேட்டில் 2 மேட்ச் இருக்குது. ஜெயிச்சா குவாலிஃபை ஆகிடுவோமா? தெரியல. கொஞ்சம் கணக்கெலாம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள். ஆமாம், நாளைக்கு சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மேட்ச் இருக்குது, சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். மதியான மேட்ச் 3:30 மணிக்கு அகமதாபாத்தில். 2 ஜெயிச்சா குவாலிஃபை ஆகுமா? தெரியல. கல்குலேஷன் பண்ணி சொல்லுங்கள். இருக்கட்டும் ஒரு பக்கம். ரைட், 2 பேருமே 3-3 தோத்துட்டு 9th அண்ட் 10th பொசிஷனில் இருக்கிறாங்க. ஜெயிக்கிறவங்க டக்கு 9th போயிடலாம். ஆமாம், லாஸ்ட் இல்லை, அப்படி வேணா சொல்லிக்கலாம் பெருமையாக. பாசிட்டிவ் என்ன சிஎஸ்கேக்கு இந்த சீசன்? என்ன சொல்கிறது, டெவல் பிரேவிஸு, அந்த 2 புது பசங்க வந்திருக்காங்க, ஆயுஷ் மாத்ரே அண்ட் உர்வில் பட்டேல். ரொம்ப நாள் யோசிச்சு ஷேக் ராஷிதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஈ ஷோட் சம் கிளிம்சஸ். ஸோ அண்ட் நூர் அஹமத் அண்ட் பிரேவிஸ், அண்ட் தட் இஸ் ஆல்சோ பிரைட்டஸ்ட் ஸ்பார்க். பட் அவங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன ஆகும் எல்லாம் தெரியல. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஆனால் ஆயுஷ் மாத்திரை உர்வில் பட்டேல் ஸ்பெஷலி 11 பாலில் 31 அடிச்சாருங்க. 4 6 டமால். கேகேஆருக்கு எதிராக அதுவும் வாங்கிக்கான்னு. சூப்பர், வெரி குட் பிளேயர். ஹிட்டிங் டீனேஜ் பசங்க இவங்கெல்லாம். இவ்வளோக்கும் சிஎஸ்கே பெட் கேகேஆர் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு வரோம். மே 7ஆம் தேதி. 2 வாரம் ஆச்சு கடைசியாக விளையாடி ஆக்சுவலாக. வேற பஞ்சாப் கிட்ட நேற்று ராஜஸ்தான் ராயல் தோத்துட்டாங்க. லூசிங்கோட வராங்க 10 ரனில். ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்க 2 பேருக்கு ஒரு வாட்டி நடந்துருச்சு. சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் 6 ரனில் தோத்துட்டோம் சேப்பாக்கில். ஒரு ஹிட் அவே ஃப்ரம் வின்னுன்னாருங்க போஸ்ட் மேட்ச்சில். ருத்ராஜ் நினைக்கிறேன். ஆமாம், ராஜஸ்தான் 182 ஃபார் 9. நிதிஷ் ராணா 81 அடிச்சிட்டாரு. நிதிஷ். ஆமாம், அதில் அஸ்வின் 4 ஓவர் 46 ரன் கொடுத்துட்டாரு. இது சென்னையில் சேப்பாக்கில். அண்ட் ஆனால் அவங்க ஸ்பின்னர் பாருங்கள், அசரங்கா. அவர் எப்பயோ தான் இங்கே விளையாடுறாரு. அவர் 4 விக்கெட் எடுத்துட்டார் அந்த மேட்ச்சில். ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி, ஸ்பின்னர் ட்ராக்ன்ட்டார் அவர். விக்கெட் எடுத்துட்டு நம்ம பசங்க திணறாங்க. சிஎஸ்கே 176 ஃபார் 6. ருத்ராஜ் 63. அவ்வளோதான். 6 ரனில் தோத்துட்டோம். அசரங்கா 4 ஃபார் 35. இதே சேப்பாக் கிரவுண்டில். ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், நாளைக்கு மேட்ச்சில் எக்ஸைட்டிங் 3 யங் டேலண்ட்டை பார்க்கலாம். அப்வியஸ்லி மாத்திரே, உர்வில் பட்டேல் அவங்க இருக்காங்களா, வைபவ் சூரியவன்ஷி சின்னவன். நைஸ். அண்ட் யங் டேலண்ட், நைஸ் டு சி. எத்தனை நாள் தான் பழைய ஆளுங்களே பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ ரிட்டையர் ஆவியா, நான் ரிட்டையர் ஆவியா, எப்போ சொல்லு, ஃபார் அ ரீசன். என்ன ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், கொஞ்சம் ஸ்டாட்ஸ் பார்த்துருமா இவங்க 2 பேருக்குள்ள என்னென்னு. எஸ், ஜஸ்வால் இருக்கார்ல, கலீலுக்கு எதிராக 200 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சிருக்காரு இது வரைக்கும். ஆமாம், கலீல் செலிப்ரேட் பண்ணுறது முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுங்க. அதே மாதிரி 100 செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் இந்த சீசன். 20 விக்கெட் எடுத்துட்டாரு டக்குன்னு. அப்புறம் சிவம் டூபேல அசராங்காக்கு எதிராக ஸ்ட்ரைக் ரேட் 215. ஸோ அசராங்கா கேர்ஃபுல்லாக இருக்கணுமா அப்படிம்பீங்க? தேவையில்லை. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்போ தோத்தோம்னால சென்னையில், அதில் அசராங்கா தான் இவர் அவுட் பண்ணார். சிவம் டூபே காட் ரயான் பராக் போல் அசராங்கா 18 ரன் எடுக்க முடிஞ்சது. எனிவே 2 பேருமே ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுவாங்க. நத்திங், ஜஸ்ட் ஃபார் ப்ளே ஃபார் ப்ரைட், அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் ஓவர்சீஸ் இப்படி தான் இருக்கும். கான்வே, டேவில் பிரேவிஸ், நூர் அஹமத் அண்ட் பத்திரானா 4. அவங்களுக்கு ஃபசுல் ஃபருக்கி அண்ட் மாபாக்கா அப்படின்னு ஒரு புது பவுலர் இருக்கார், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். அவரும் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர். ஃபசல் ஃபருக்கி வரும். அப்புறம் அசரங்கா அண்ட் ஹிட்மேர். இந்த தலை ஃபுல்லாக காரக்குழம்பு ஊற்றிருக்கா. விவேக் ஒரு படத்தில் கேட்பார், ரஜினிட்டு சொல்லுவார், சிவாஜி படம். அது மாதிரி ஹிட்மேர். இந்த 4 பேர் தான் இருப்பாங்க. பிச்சை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடு அப்படிங்களா டக்குனு. ஸ்லோவர் சைடில் தான் இருக்கும். இட் ஆல்வேஸ் ஹெல்ப் ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பாலரோட ஜாஸ்தி. ட்ரை சர்ஃபேஸ் அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தில் டெல்லியில். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரிங் 216. ஆமாம், லாஸ்ட்டு 10 மேட்ச்சில் சொல்கிறேன், T20. அண்ட் பேட்ஸ்மேனை ஹெல்ப் பண்ணும் ஒன்ஸ் யூ செட்டில் டவுன். போனோன்னே கண்ணை மூடிட்டு சுற்றிங்கன்னா ஒன்றும் ஆகாது. 4-5 ஓவர் செட்டில் ஆகிட்டிங்கன்னா யூ கேன் ஸ்கோர் ரன்ஸ் ஹெவிலி. பேட்ஸ்மேன் அதனால தான் 216 ஆவரேஜ் சொல்லியிருப்பாங்க. டியூ கண்டிப்பாக வரும். டியூ அது எப்படி வராமல் இருக்கும்? ஸோ அதனால் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துங்க. என்ன பிளேயிங் 11 நான் சொல்லணுமா? இல்லை சொல்லி என்ன ஆக போகுதுன்னு அது விடுங்க. இப்போதைக்கு தான் ப்ரிவியூ, முன்னோட்டம். அப்புறம் குறைப்பட்டுப்பீங்க. சம்பிரதாயத்தை ஏன் விடுவான்னு இருந்தால் இதையும் பேசிட்டேன். சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். நடுவில் ஒருத்தர் கேட்டார், டிஎன்பிஎல் பற்றி பேசுங்க சார். டிஎன்பிஎல், தமிழ்நாடு பிரீமியர் லீக். நிறைய பேசியிருக்கோம் பிரதர். 8 டீமை பற்றி போட்டிருக்கோம், யார் யார் ஆப்ஷனில் எடுத்தாங்கன்னு. பார்க்கறவங்க இதே சேனலுக்கு தேடி பார்த்து பாருங்கள். ரைட், எல்லாமே கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். ஸோ இப்போதைக்கு இதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பா? குவாலிஃபை சான்ஸ் இருக்கா ஹெவி ரன் ரேட்டில்? அது கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவேன். பொறுமை பார்த்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.